என்ன அறிவு இது! எப்படி இருக்கு தெரியுமா? முட்டி வெளியில் போனவனுக்கு சட்டி கலரை மாத்த சொன்னானா, அந்த கதையால இருக்கு. எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் எங்களுக்கு? அதான் அந்த கடவுளா பார்த்து ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு, வாரேன். சின்னவை கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸில் ஒரு வேலை அவள் கிடச்சிட்டான்னா அதை காரணமாக வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலான்ற இந்த இன்டென்ஷனோ ஐடியாவோ எனக்கு கிடையாது. திடீர்னு இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணால் யோசிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் பாடியில் பிளேடு வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு எதை பற்றியும் யோசிக்காமல் ரோபோ மாதிரி நம்ம வேலையை மட்டும் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளோட பெரிய எதிரி எமோஷன்ஸ். அதை மட்டும் நாம் எடுத்து வெளியில் வச்சிடணும். ஓகேவா? எமோஷன்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும்? ஒரு ஃபீல், லவ், கேர் இதெல்லாம் இருந்தால் தானே. சின்னவை காப்பாற்றுற இந்த ஆப்ரேஷனில் நான் தான் கமாண்டர், நீங்கள்லாம் சோல்ஜர்ஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும், அதை தான் செய்யணும். மிலிட்ரி டிசிப்ளின் இங்கே ரொம்ப முக்கியம். அண்ட் நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எந்திரிச்சு வெளில போ. இப்போ நீ போறியா இல்லை நான் போட்டா? மா. உங்களுக்குலாம் ஓகே தானே? சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கில மாட்டிக்கிட்டானே லாரியில மாட்டிக்கிட்டானே எல்லாம் ஒண்ணு தானப்பா. வெளில அனுப்பிச்சிட்டான் பாவி.